தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, நீங்கள் இங்கே தேசிய கீதம் மட்டும்தான் பாடணும்னு சொல்லுகின்ற இந்த ஆளுநருடைய போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது. இவர் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையோ உணர்ச்சிகளையோ ஒருபோதும் அவர் மதித்ததில்லை. இங்கே போராடிய தலைவர்களை கொச்சைப்படுத்துவது, எங்கள் தாய் மொழியை கொச்சைப்படுத்துவது, சமஸ்கிருதம் தான் மிகப்பெரிய மொழின்னு பேசுவது, இந்தி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் படிக்கணும்னு சொல்வது, இந்திக்கு ஆதரவாக கருத்து சொல்வது என்று தொடர்ச்சியாக அவருடைய நடவடிக்கை எல்லாம் தமிழ்நாடு தமிழர் எதிர்ப்பு உணர்வை ஒரு எதிரி போல தமிழ்நாட்டையும் தமிழக அரசையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தையும் பார்ப்பது என்பது நிச்சயமாக ஜனநாயகத்தில் ஏற்புடைய செயல். இது மிகப்பெரிய வன்மையான கண்டனத்துக்குரியது. எதற்காக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி தொடர்ச்சியாக இவர் ஆளுநராக இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் இவருக்கான கால ஆண்டுகள், ஜனாதிபதி அவர்கள் நியமித்த அந்த கால ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. முடிவடைந்த பிறகு இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் அதிகாரப்பூர்வமாக அவருக்கு கால நீட்டிப்பு இன்னும் ஜனாதிபதியால் தரப்படவில்லை, ஒன்றிய அரசு உள்துறையால் அனுமதிக்கப்படவில்லை. அப்படி இருக்கிற போது இப்போ அவர் இருக்கிறதே என்ன சொல்ல போனால் என்ன கேட்டால் அது சட்டத்திற்கு புறம்பான பதவியில் அமர்ந்து கொண்டு இங்கே ஒரு தனி ஆர்வத்தனம், ஒரு தனி ரூல், ஒரு மாரல் கவர்மெண்ட்ஸ், இல்லைன்னா அவருடைய பேரல் கவர்மெண்ட்டை, ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்த முயற்சிக்கிறார். இது ஒரு காலத்திலையும் எங்கள் தமிழர் நிலம், நம்முடைய தமிழ் நிலம் அனுமதிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய சட்டமன்றத்தில் நான் நடந்து கொண்ட விதம்.